ஹலோ, வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கண் கவர்ற ஒரு ஸ்வீட்டு, நல்ல ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. உங்களுக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபி சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் நான் சொல்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி பாசிப்பருப்பு ஃபுல் ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு டிஷ். அது உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரை. இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது பாருங்கள், என்னென்ன வேணுன்றதையும் பார்த்துடலாம், எப்படி செய்கிறதுன்றதையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். வெல்லம் ஒரு 1.5 கப் அளவுக்கு, பாசிப்பருப்பு 1 கப்பு. நீங்கள் வெல்லம் இன்னும் வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர், ரவை ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூனு, அரிசி மாவு 1 டேபிள் டீஸ்பூனு. இப்போது நம்ம நெய் 2 ஸ்பூனை விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை மிதமான தீயில் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் நம்ம செய்கிறது எதுவுமே சீக்கிரமாக கருகிடும், நாம் எடுத்துக்கிற டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் நிதானமான தீயில் நம்ம எப்போவுமே டிஷ்ஷஸ் செய்யும்போது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா நம்ம நினச்ச மாதிரி அந்த டெக்ஸ்சர் நமக்கு வரும். பாருங்கள், நல்லா ஈஸியாக வறுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வறுத்து இதை நம்ம ஒரு குக்கரில் வேக வச்சுக்கணும், நல்லா குழைய வேக வச்சுக்கணும். போட்டு தண்ணியை ஊற்றி, 1 கப்புனா நம்ம 1.5 கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வேக வச்சுக்கணும். ரவையை தனியாக வறுத்துக்கலாம், மாவை தனியாக வறுத்துக்கலாம். அதெல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளார பாசிப்பருப்பு நமக்கு வெந்து ரெடி ஆகிடும். அதை நல்லா மசித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு ரவையும் நல்லா வறுத்துக்கணும். இது நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை எடுத்து வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். அப்படியும் ஒரு கடாயை வச்சு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துட்டு நாம் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த அரிசி மாவையும் ரவையும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா வேக விடணும், நிதானமாக தீயில். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் மாவை கொட்டினோன்னே அப்படியே சுருண்டு வந்துடும், உங்களுக்கு மாவு வேகாது. அதனால் சிம்மில் வச்சு எப்போவுமே பச்சை தண்ணியை விட்டுடாதீங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு சீக்கிரமாக கிளற முடியலன்னா கூட அதனால் தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ 1.5 கப்புன்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு 1.25 கப்பு 2 கப்பு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்ம கொஞ்சம் நேரம் இன்னும் 1 நிமிஷம் அதிகமாக கிண்டினோம்னா போதும், அந்த தண்ணியெல்லாம் அது ஈர்த்துடும். பாருங்கள், ஆனால் இந்த மாவும் ரவையும் நல்லாவே வெந்துடணும், இந்த அரிசியில் போட்டு வேகணும். நான் இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுட்டு அதுலேயே நான் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். நீங்கள் வேணால் முந்திரி பருப்பை வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் இப்போ அரிசி மாவும் ரவையும் நல்லா வெந்து அப்படியே சுருளாக வரும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்போது நமக்கு பாசிப்பருப்பு வெந்திருக்கும், அதை நல்லா நீங்கள் மசிச்சிடணும். பாசிப்பருப்பை நம்ம இந்த வேக வச்ச ரவை மாவோட சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், எல்லாமே 3மே இப்போ மிக்ஸ் ஆகி நல்லா கிளறிட்டுருக்கணும். நீங்கள் தேங்காய் போடுறத சொல்லலை, இதில் தேங்காயும் 1 கப்பு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் தேங்காய் போடலை இன்றைக்கி. ட்ரெடிஷ்னலாக சேர்த்துக்குவாங்க, அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறணும். வாரமான உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னா, நம்ம வறுத்து அரைச்சி சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் கொத்தமல்லி எல்லாத்தையுமே வறுக்கும்போது அதுக்கு முன்னே பருப்பு வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்ந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் மணமாகவும் ஹெல்த்தி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியோடையும் கெட்டு போகாமலே ராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கு டிப்ஸ். இப்போ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படி கிளறினதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை போட்டுடலாம். நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே நல்லா தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்தோன்னே வெல்லம் உருகி எல்லாம் அது கூட அப்படியே மிக்ஸ் ஆகிட்டுருக்கும்.
மறுபடியும் நீங்கள் அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி ஆகும். நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கிளறிட்டிங்கன்னா மறுபடியுமே சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். வெல்லம் ஒரு பதமாக வந்து இந்த மாவோடையெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். நீங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏலக்காய் தூளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு வேறு நட்ஸ் ஏதாவது போடணும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூள் பண்ணி பதாமை போட்டுக்கலாம். பட் எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நம்ம முந்திரி பருப்பு தான் போடுவோம் இல்லையா, அதனால் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதாம் பிஸ்தா எல்லாத்தையுமே தூவி விட்டுக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் சரி நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரை உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.